வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் களம் ரொம்பவே சூடா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் மர்ம நாவல் மாதிரி திடீர் திருப்பங்கள் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவமா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்ப பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தாரோ அன்னையில இருந்து தலைவலி போய் திருவழி வந்த கதையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி கேட்டு அவர் தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் திருநெல்வேலி வந்த அமித்ஷா அவங்களுடைய பூத் ஏஜென்ட் மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு சதவீதம் 21%, தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கின ஓட்டு பர்சன்ட் 18%, ரெண்டையும் கூட்டினா 39% வருது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வாங்கின சதவீதம் 46%. எப்படி ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி திரும்பவும் தேர்தல் நிற்கும் போது 5-8% எதிர்மறை வாக்குகள் கண்டிப்பாக குறையும், அதில் ஒரு 3% நமக்கு வந்தால் கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும்னு சொல்லி அந்த கூட்டணியை உற்சாகப்படுத்தி பேசியிருக்காரு. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வாங்கின ஓட்டு 21%, தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்கின ஓட்டு 18%, ரெண்டு கூட்டணிக்கு இடையில 3% வித்தியாசம். அப்போ எங்களுக்கு ஒரு 120 தொகுதி கொடுங்க கேட்டா என்ன செய்யறது அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரே குழப்பம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஜேபி பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைன்னு சொல்லி அழுத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக நாங்கள் தனித்துவமாக தான் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதிகப்படியான தொகுதியை பிஜேபி கூட்டணி வாங்கிட்டா என்ன செய்யணும்னு குழப்பம். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் சமீபத்தில் தாவேகா மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி லட்சக்கணக்கான இளைஞர்களை கூட்டிட்டாங்க. அதனால விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அதிமுக வாக்குகளா திமுக வாக்குகளான்னு சொல்லி ரெண்டு கூட்டணியுமே கலக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பாளையில் அதிமுக ஜெயிக்கும், அதிமுக எதிர்ப்பாளையில் திமுக ஜெயிக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, தாவேகா அதிமுக கூட கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பில் ஆளுக்கு சரிவாதியா தொகுதியை பிரிச்சுக்கலாம், யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க முதல்வர் வேட்பாளருக்கு போட்டியிடலாம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆஃபரை எடப்பாடி கேட்கல. அதனால தான் தாவேகா தனியாக போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வாழ்வா சாவா பிரச்சனை எடப்பாடிக்கு. ஒன்று, அதிகப்படியான சீட்டில் நிற்கணும். ரெண்டாவது, தோத்துட்டோம்னா எதிர்காலமே இல்லை. ரெண்டாவது இடத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் கைப்பற்றக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஏன்னா திமுக கூட்டணி அப்படி சாலிடாக இருக்கிறாங்க. அவங்களை எப்படி பார்த்தாலும் ஒரு 40% ஓட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அதை எதிர்த்து நிற்கக்கூடிய எல்லா ஓட்டுகளும் சீமான் தலைமையில், விஜய் தலைமையில், எடப்பாடி தலைமையில் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜெயிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதனால எடப்பாடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிக்கலாக இருக்கு. இன்னும் சேராம கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன நிலை எடுக்க போறாங்கன்னு தெரியல. அதனால தமிழக அரசியல் அடுத்த 8-9 மாதத்துக்கு ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக தான் இருக்குன்றது எல்லா அரசியல் நோக்கர்களும் எதிர்பார்க்குறாங்க. நம்ம அடுத்தடுத்து இந்த நியூஸ் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த செய்தியில் சந்திக்கலாம். நன்றி.